அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்னுள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்று ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவும் சொல்லியே என்னுள்ளம் என்றென்றும் போற்றும். ஆமென். ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். சொல்லுங்க, துதித்திடும் என்னுள்ளம் என்றும். ஆமென். ஒரு முறை கூட, என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்னுள்ளம் என்றென்றும் போற்றும். சொல்லுங்க, என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். ஆமாப்பா. சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். ஆமென். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சொல்லுவோம், ஆத்துமா பாடிடு. சொல்லுவோம், ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. துதித்திடும் இன்னுள்ளம் என்றும். ஆமென். போற்றிடும் இன்னுள்ளம் என்றும். சொல்லுங்க சொல்லுங்க, துதித்திடும். ஆமாப்பா. தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். சொல்லுங்க, ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. சொல்லுங்க, ஆமென். இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும், போற்றிடும் என்னுள்ளம் என்றும். ஆமென். துதித்திடும். ஆமென். முகமுகமாக நேசரை காண்பேன், நித்தியமா மூச்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. சந்தோஷமாய் முழுமையாக நேசரை காண்பேன், நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆமென். ஆத்துமா பாடிடுதே ஆத்தும நேசர் இயேசுவையே. சந்தோஷமா. ஆமென். ஓ, துதித்திடும் இன்னுள்ளம் என்றும். ஆமென். துதித்திடும் துதித்திடும் இன்னுள்ளம் என்றென்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும்,
ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்னுள்ளம் என்றென்றும் போற்றும். சொல்லுங்க, என் முழு உள்ளம் இயேசுவை பார். முழு உள்ளத்தோடு சந்தோஷமா ஆமென். யாவையும் சொல்லியே என்னுள்ளம் என்றென்றும் போற்றும். சொல்லுங்க, ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே, எங்கள் நேசரையே. ஆஹா, இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றும். ஆமென். என்றென்று சந்தோஷமாய் துதித்திடும் என்னுள் என்றும். ஆஹா, சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். எவ்வளவு நல்ல தெய்வம். ஆமென், ஆமென். ஆஹா, காத்திட. ஆமென். ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. சந்தோஷமாய். எஸ். ஆமென். ஆத்துமாவில் குதூகலமாய் துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும். ஆஹா, துதித்திடும் என்னுள்ளம் என்றும். ஆமென். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆமென். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். உம்மை பாடுவதிலே மகிழ்ச்சி அப்பா. ஆமென். ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ். ஒரு முறை கூட தாழ்மையுள்ள உள்ளம் தேவனை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். பாடுவதே மகிழ்ச்சி அப்பா. எஸ், எங்கள் வாழ்வு தந்த ராஜனை. சந்தோஷமா ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆமென். ஓ, ஓ. ஓ, துதித்திடும் என்னுள்ளம் என்றும். ஆமென். ஆமென். துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும். முகமுகமாக நீ காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. நம்பிக்கையோடு முகமுகமாக ஈசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. விசுவாசத்தோடு முகமுகமாக ஈசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. ஆஹா, இல்லை, இல்லை. ஒரு முறை கூட முகமுகமாக ஈசரை காண்பேன். ஓ, சந்தோஷமா. ஆமென். ஒரு நம்பிக்கையோடு. இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஓஹோ, ஆத்துமா பாடிடுதே, ஆத்தும நேசர் இயேசுவையே. ஆமென். ஆஹா, என் நேசரையே.
கரங்களை தட்டி நல்ல 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 எஸ் உரகரகர போலே. வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமா? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமா? இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. சொல்லுங்க, இல்லை இல்லை ஒரு போதும். ஆமென். வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். சொல்லுங்க, வாக்கு மாறாதவர். ஆமென். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமா? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமா? சத்தமாய் இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. சொல்லுங்க, இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். ஆமென். உற்சாகமா, அவர் மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எங்கள் மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துருக்கள் போல மாறி எண்ணினாலுமே, நம்ம சூழ்நிலை தான். சொல்லுங்க, ஆமென் ஆமென். வாய்க்கு வருதா? ஆமென் ஆமென். சொல்லுங்க, இல்லை இல்லை நான் உடைவதே இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை. விசுவாசத்தோடு இல்லை நான், ஆமென், இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான். நம்பிக்கையோடு, ஆஹா, இயேசு என்னோடுதான். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? சொல்லுவோம், இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை. ஆமென். இல்லை இல்லை ஆமென். இயேசு மாறாதவர், இயேசு மாறாதவர். சொல்லுங்க சொல்லுங்க, இயேசு நான் நம்புகிற இயேசு மாறாதவர். காரிருளால் பாதைகள் எல்லாம் அந்தகார சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே. சொல்லுங்க, காரிருளால் பாதைகள் எல்லாம் அந்தகார சூழ்ந்தாலுமே, நம்பிக்கையோடு, ஆமென். தாமதமானாலும் நம்பிக்கையோடு, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை நான் கலங்குவதில்லை, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை. காரணம், இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். நம்பிக்கையோடு, ஓ ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமா ஒரு முறை கூட
அஞ்சுவதில்லை. எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை இடர்கள் வந்தாலும், என் அப்பன் என்னோடு இருப்பதால் நான் உடைந்து போக மாட்டேன். நம்பிக்கை உள்ள பிள்ளைங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஆஹா. ஓ இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான். நம்பிக்கையோடு எஸ், அவர் நம்முடைய நம்பிக்கைக்குரியவர். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. இந்த உலகம் நம்மை சத்ருவாய், இந்த உலகத்தில் எவர்கள் எந்த மனிதர்கள் நமக்கு சத்ருவாய் எழும்பினாலும் என் அப்பன் என்னோடு இருக்கிற வரைக்கும் ஒருவனும் என்னை ஒரு சேதமும் படுத்த முடியாது. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எல்லா கண்களை மூடி விசுவாசத்தோடு கரங்களை தட்டி நம்பிக்கையோடு சொல்லுங்க, இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருக்கிற வரைக்கும், இயேசு என்னோடு இருக்கிற வரைக்கும் ஒரு சத்துருவும் ஓ எனக்கு விரோதமா எத்தனை பேர் பாளையம் இறங்கினாலும், என்னை சூழ பாளையம் இறங்கினாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், தேவரே என்னோடு இருக்கிறீர் ராஜா. ஓ என் சத்துருக்களுக்கு முன்பாய் என் சத்துருக்கள் பெருக பெருக எனக்கு பந்தியை பெருக்குகிற தெய்வம். அப்படியே கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றியோடு அப்படியே வாய்களை திறந்து சும்மா நிக்காதுங்க. நல்ல வாய்கள். பாதைகள் எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலுமே தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, அப்படியே கரங்களை உயர்த்தி காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகாரம். எஸ், என் வாழ்க்கையில் எவ்வளவு வேண்டுமானாலும் சூழ்ந்து கொள்ளட்டும், என் ஆண்டவர் தந்த தரிசனங்கள் நிறைவேறிட கொஞ்சம் தாமதமே ஆனாலும் கூட நான் அஞ்சுவதில்லை. விசுவாசத்தோடு இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவேன். உள்ளத்தோடு எஸ், நீங்க சொல்லும் போது சாத்தான் வெட்கப்பட்டு போகிறான், உங்கள் சத்ரு வெட்கப்பட்டு போகிறான். காரணம், இயேசு ஜீவிக்கிறார், எங்கள் இயேசு. நல்ல சத்தம் உயர்த்தி சொல்லிருங்க, இயேசு. எஸ், உங்கள் சத்ரு கேட்கட்டும், நம்முடைய தகப்பன் ஜீவிக்கிற தகப்பன், நம் அப்பன் ஜீவிக்கிற தகப்பன். எஸ், விசுவாசத்தோடு எஸ், ஆமென். அத சொல்லும் போது ஒரு தேவ கரம் உங்களுக்கு அனுகூலமாய், எஸ், உங்களுடைய பிரச்சனைகளில், உங்களுடைய கார் இருள்களில், ஓ நீங்கள் சொல்லும் போது ஒரு தேவ வல்லமை, ஒரு தேவ வெளிச்சம், ஒரு ஒளியானது பிரவேசிக்கிறது. எப்படி ஒளி பிரவேசிக்கும் போது இருளுக்கு அங்கு அதிகாரம் இல்லையோ, அதே போல இந்த ஒளி பிரவேசிக்கும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருள்களுக்கு அதிகாரம் இல்லை. அஞ்ச வேண்டாம், தாமதித்தாலும் நிச்சயம் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வாக்குரைத்தது தாமதித்தாலும் அது நடந்தே தீரும், அது நிச்சயம் நிறைவேறும். நம்முடைய வாழ்விலும் நிறைவேறும், உங்களுடைய வாழ்விலும் நிறைவேறும். பாரப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்காதுங்க. ஐயோ தாமதமாகிறதே. எவ்வீர் ஒரு முறை வேதனைப்பட்டார். தன்னுடைய மகள் சத்து போகிற சூழ்நிலையில தான் இயேசுவை தேடி வந்தார். ஆனா
இடையில ஒரு 12 வருட பெரும்பாடு ஸ்திரீ இடையில வந்து சுகத்தை பெற்றுக் கொண்டு விட்டாள். அந்த தாமதம் இயேசு அங்கு சில பேச்சுக்கள் உரையாடல்கள் அங்கு நடக்கிறது. வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான், ஓ ஆண்டவரே, இனி போதகரை நீர் தொந்தரவு செய்யாதீரும், காரணம் உடைய மகள் மரித்து விட்டாள். பாருங்க, இயேசு எவ்விருவிடம் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பயப்படாத, நீ கொண்ட விசுவாசத்துல உண்மை அப்படியே பற்றி கொண்டிரு. இயேசு மரித்து போன எவ்விருவுடைய மகளுடைய அந்த செத்து போன சடலத்தை ஜீவன் கொடுத்து எவ்விருவுடைய கையில் கொடுக்கிறார். தாமதித்தாலும் உன் வாழ்க்கையில் நிச்சயிக்கப்பட்டது எவ்விருவே, உன் மகள் நிச்சயம் பிழைப்பாள். தாமதம் பற்றி நீ கவலைப்படாதே. ஆண்டவர் உனக்கு வாக்குரைத்ததை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். நம்ம வாழ்க்கையில் அது நடந்தே தீரும். எனவே அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம். இயேசுப்பா இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், சில தாமதம் உன் வாழ்க்கையில வருகிறதா, நீ ஆச்சரியத்தை காண்பாய். உன் கண்கள் ஆச்சரியப்படும் விதமான அதிசயத்தை காண்பாய். அப்பனுடைய சிநேகம் அது, என் அப்பனுடைய அன்பு அது. எத்தனை பேருக்கு நல்ல உள்ளத்துல இருந்து ஒரு ஆமீன் சொல்ல முடியும்? நம்பிக்கையோடு, கால தாமதம் எனக்கு தோல்வி அல்ல, நிச்சயம் அது ஆச்சரியமான வெற்றி, ஆச்சரியமான வெற்றி. நல்ல விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கால தாமதம், கால தாமதம் என் தோல்வி அல்ல, ஆச்சரியமான வெற்றி, ஆச்சரியமான வெற்றி. அன்பு தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கை சூழ்நிலை எவ்வளவு அந்தகாரத்தின் பிடியில் இருக்கிறதா, யார் என்னை காப்பாற்றுவார், யார் எனக்கு உதவி செய்வார் ஏங்குறீங்களா? ஜீவிக்கிற இயேசு நம்மோடு இருக்கிறார், ஜீவிக்கிற இயேசு நம்மோடு இருக்கிறார். அஞ்ச வேண்டாம், கவலைப்படாதீங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஒரு முறை கூட, இயேசு ஜீவிக்கிறார். சத்தம் உயர்த்தி, இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். எவ்வளவு நல்ல தெய்வம் பா, வாக்கு மாறாதவர். நல்ல கரங்களை தட்டி அந்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லலாம். வாக்கு மாறாத தெய்வம், ஜீவிக்கிற தெய்வம். ஓ, என்னுடைய எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிற தேவன், என்னை ஆச்சரியமாய் நடத்துகிற தெய்வம். அன்பு தகப்பனே, இன்றும் உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அதை நிவர்த்தி செய்ய போகிறதற்காய் நன்றி அப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்துள்ள பகுதிகளை ஆண்டவரே ஊழியக்காரரை கொண்டு நீங்க பயன்படுத்துங்க, எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. நாங்கள் கேட்கிறோம், இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்மிடத்தில் என்று கொண்டிருக்கிறோம். பைபிள்ல இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகைக்குரிய மிக மிக முக்கியமான அடையாளம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவோட 2வது வருகைக்குரிய ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மெதுவாக திறந்த மனதோடு கூட பெரிய பிரசங்கம் எல்லாம் பண்ணலை. ஏனென்றால் எனக்கு ஒரு மணி நேரம் உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு பிரசங்கத்தை பண்ண நான் நிற்கவில்லை. உங்களுடைய உள்ளத்திலே மனதில் இருதய பலகையில் எழுதப்பட வேண்டிய செய்தியை தான் உங்களோடு கூட நான் பேசுகிறேன் என்பதை என்னுடைய ஆவியிலே உணர்ந்தவனாக நிற்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தியே நான் 2 பிரசங்கம் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன்.
நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாக அல்லது மனுஷகுமாரனாக பிறக்க வேண்டியதுடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுவதற்காக அல்ல. ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டியதற்காக தான் இயேசு பிறக்கணும்னு சொன்னால் இயேசு பிறக்க வேண்டிய தேவையில்லைன்னு. ஏன் தெரியுமா? இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இந்த பூமியிலே அற்புதங்கள் நடந்திருக்கிறது. எலியாவே அற்புதம் செய்தாருங்க, மோசையே அதிசயங்களை செஞ்சாருங்க. இயேசு வர வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப மோசையோ திரும்ப எலியாவோ வந்தாலே போதுமானது. அந்த ஆள் ஒரு பாஸ்டர் ஆவார். எங்கள் கூட்டத்தில் தொந்தரவு பண்ணுகிற பிள்ளைகள் எல்லாம் பாஸ்டர் ஆகும். ஆகையினால தொந்தரவு பண்ணுங்கன்னா உங்களை நான் போக முன்னால் ஆசீர்வதிச்சுட்டு தான் போவேன். ஒருவேளை ஆண்டோடைய வருகை தாமதிச்சுன்னா நீங்கள் நாளைக்கு இங்கே இந்த பிரசங்கம் பண்ணும்போது எங்கள் பேர பிள்ளைகள் உங்களை எப்படி வந்து நின்று சத்தம் போடும். ஒரு அடையாளத்தை செய்யணும் அப்படின்னாச்சுன்னா இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இந்த பூமியில் மனுஷனாக அல்லது மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டதுடைய நோக்கத்தை அல்லது வெளிப்பட்டு அவர் நமக்கு பெற்றுக் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். அதில் ஒன்று ரட்சிப்பு. முதல் நேற்றைய தினத்திலே சொன்னேன், ரட்சிப்பு அதுதான் ரொம்ப பெருசு. முன்னால் ஒரு மனுஷன் தேவாலயத்துக்கு போவான்னு சொன்னாலே தன்னுடைய பாவத்துக்கு ஏத்தாப்பில் ஆடோ மாடோ புறாவோ பலியிடுவதற்காக கொண்டு போனாங்க இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அந்த மனுஷன் பாவத்துக்கு ஏத்தாப்பில் ஆடோ மாடோ புறாவோ கொண்டு போகும்போதே அவர் பெரிய மாடையாக இழுத்துட்டு போகும்போதே மற்றவங்களுக்கு தெரியும் மனுஷன் பெரிய பாவம் பண்ணிட்டு வந்திருக்கிறான் இல்லையா? ஒரு பெரிய பாவி எதா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தண்டனைக்கு அவர் செய்த பாவத்துக்கு நிவர்த்தி ஆக முடியாது. அதனால தான் அவருக்கு பரிகாரம் கிடைத்தது. இன்றைக்கு ஆடு கொண்டு வந்தவர்களெல்லாம் கையை உயர்த்தி காமியுங்கள். மாடு கொண்டு வந்தீர்களா? இல்லை. நம்ம பரிசுத்தவானாக தான் வந்தோமா? இல்லை. ஒரு பெரிய நம்பிக்கையில் வந்தோம். எனக்காக ஒருவர் பலியானார், எனக்காக ஒருவர் இரத்தம் சிந்தினார். இனி நான் இரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக ஒருவர் பலியானார், இனி நான் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இனி நான் செய்ய வேண்டிய ஒரே பலி உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலி. அதை செலுத்துவதற்காக வந்தவர்கள் 2 கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரப்பா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. அப்போ கிறிஸ்துவினால் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால், எனக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். 2வதாக நம்மை பிரிந்து கிடந்த உறவை சமாதானத்தை உண்டாக்குவதற்காக இயேசுடைய பெயரை பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய பெயர் சமாதான பிரபு. சொல்லுங்க. இயேசு பிறந்த அன்னைக்கு தூதர்கள் வந்து என்ன தெரியுமா பாட்டு பாடினாங்க? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம்னா 2 பார்ட் உண்டு பாருங்க. ஒன்று நமக்கு கொடுக்கிற சமாதானம், இன்னொன்று ஒரு கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு பேரும் என்னதான்? சமாதானப்படுத்துறது. இப்போ இங்கே வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. கொஞ்சம் சமாதானம் பேச வேண்டியது இருந்துச்சு. பாஸ்டருக்கு நிறைய வேலை உண்டு. கலெக்டருக்கு வேலை பார்க்கணும், சில நேரத்தில் பஞ்சாயத்து வேலை, மெம்பர் வேலை பார்க்கணும். எல்லா வேலைகளும் நாங்கள் தான் பார்க்கணும். இந்த மக்களால் சுமக்க முடியாத கடைசி சிலுவையை கொண்டு எங்கள் மேலே சுமத்தி விடுவார்கள். நாங்கள் அதை சந்தோஷமாய் சுமக்க வேண்டும். அவர்களுடைய பேர் தான் பாஸ்டர். உள்ளத்திலே 1000 காயங்களை வைத்து கொண்டு மனதிலே சிரிப்பார். அந்த ஆளுக்கு பேர் என்னன்னு கேட்டால் பாஸ்டர். காலையில் பார்த்தாச்சுன்னு சொன்னால் அடக்க ஆராதனை நடத்தணும். சாயங்காலத்தில் பார்த்தாச்சுன்னா அன்னைக்கு தான் சர்ச்சில் ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள், அங்கே போய் கேக் வெட்டணும். அங்கே அடக்க வீட்டில் போய் ஹாஹான்னு சிரிக்க முடியாது, அங்கே போய் அழணும். அந்த கேக் வெட்டுற வீட்டில் பர்த்டே மாற்றி வைங்க நான் சொல்ல முடியும்? அங்கே போய் சிரிக்கணும், அங்கே அழணும், இங்கே சிரிக்கணும். இந்த வேலைகளெல்லாம் ஒருமித்து செய்யக்கூடிய ஒருவருடைய பெயர் தான் பாஸ்டர்.
என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? அப்போ பாருங்கள், உங்கள் பாஸ்டர் என்னெல்லாம் வேலை பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்துக்கிடுங்க. நல்லா கவனிச்சு. அப்போது சமாதானம் படுத்துகிறது தான் அவர். அதுக்கு பேர் தான் சமாதான பிரபு. இயேசு கிறிஸ்துவையும் சமாதானத்தையும் பிரிக்கவே முடியாது. ஊழியத்துக்கு அனுப்பும்போது கூட ரெண்டு பேரும் அனுப்பி சொல்லுவார், நீங்கள் போகிற இடங்களுக்கெல்லாம் நீங்கள் சமாதானத்தை சொல்லுங்கன்னு தான் சொல்லுவார். அவரை குறித்து ஏசாயா சொன்னார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேலே வந்தது. ஒருவேளை இந்த 2 பேரையும் சமாதானம் பண்ணுறதில் சில இடத்துல பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஊரில் நடக்கும். கணவன் மனைவி 2 பேரும் சேர்த்து வைக்க போகிற இடத்துல இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் சேர்த்து வைக்க போகிற ஆள் தான் கேட்கணும். அந்த உதையெல்லாம் இவர் தான் கேட்கணும். கை வைத்த வேண்டாம் யாரையாவது. அப்போ இந்த இந்த சமாதானம் பண்ணுற இடத்துல கரையும் செலுத்தணும். பார்த்தீங்களா? அதாவது சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினைய அவர் சுமணும். இவங்க சமாதானத்தை உண்டு பண்ணுறக்கு. இந்த அம்மா வந்து சொல்லும், பாஸ்டர் அந்த மனுஷன் கிடக்கிறானே, அந்த மனுஷன் எனக்கு என்ன பாடுபடுத்துறான்னு தெரியுமா அப்படின்னு. அந்த அண்ணன் வந்து சொல்லுவார், அவ கிடக்கிறாளே, அவ என்ன வழிபடுத்துறா. இவர் ஃபோன் பண்ண அரை மணி நேரத்தில் இவங்க ஃபோன் பண்ணுவாங்க. ரெண்டையும் நாங்கள் கேட்கணும். கேட்டு அடுத்து 10 நிமிஷத்தில் இவர் ஃபோன் பண்ணி கேட்பார், அவ பேசினாளா, என்ன சொன்னா. அப்போ தான் நாங்கள் கரையும் செலுத்தணும். என்ன கரையும் செலுத்தணும்? நாங்கள் சொல்லணும், ஏம்மா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், எவ்வளோதான் நீங்கள் சண்டை போட்டாலும் உன் மேலே அவர் எவ்வளோ பாசமாக தெரியுமா இருக்கிறாரு. அப்போ அந்த 200ல் இருக்கிற பிபியை ஒரே வார்த்தையில் நான் 120ல் இறக்கி கொண்டு வந்தாச்சு. அப்புறம் தேவைப்படம் குறிச்சுக்கிடுங்க. நாளைக்கு நீங்கள் 2 பேரும் ஒரு சபைக்கு பாஸ்டராக மாதிரி என்ன பாடுபடுறீங்கன்னு பாருங்கள். அடுத்து இந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் மொபைலை பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஓஹோ, என்ன சொன்னார்? ஏம்மா அவருக்கு உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார் தெரியுமா. அப்படியா? அப்படி நான் என்கிட்ட இப்படி பேசுகிறாரு. உன்கிட்ட தான்மா பேச முடியும். அவர் ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி. அம்மா வேலையிலலாம் சூடு ஏற்றி புஷ் புஷ் புஷ்ஷுங்கிற ப்ரெஷர் குக்கர் போனுங்க ஊரில் உண்டா? அப்படி அந்த ப்ரெஷர் குக்கர் மாதிரி அப்படியே நாங்கள் புஷ் புஷ் புஷ்ஷுன்னு வரோம். அங்கே ஓனர்கிட்ட புஷ்ஷுன்னு காற்றை திறந்து விடாம முடியும், பொண்டாட்டிட்டு தான் விட முடியும் புஷ்ஷுன்னு. அப்படியே ஒரு வாட்டி பட்டார்னு விட்டுட்டோன்னு வச்சுக்கோமே, அப்புறம் 2-3 மாதத்துக்கு திரும்ப ப்ரெஷர் ஏறுறது வரைக்கும் நாங்கள் வெடிக்கவே மாட்டோம். அப்படி இதுக்கு கரையும் செலுத்தணும். பார்த்தீங்களா? இவரும் திட்டும், அதையும் கேட்கணும், இதுவும் திட்டும், அதையும் கேட்கணும். அதுக்கடையில் இந்த குழந்தைய சொல்லணும், டாடி வாங்க டாடி, கடைக்கு போவோம் டாடி, இருடா அங்கே அதுகளை பிடிச்சி அங்கே உட்கார வைக்கணும். இங்கே உடனே ஊழியக்காரர் சொல்லுவார், பாஸ்டர் மீட்டிங்கு நேரம் ஆச்சு. ஐயோ நெல்லுடா, நான் இன்னும் குளிக்கவே இல்லை, பஞ்சாயத்து ஓட்டிகிட்டு இருக்கடா. இந்த கரையும் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நம்ம எல்லாரும் தூரமாக இருந்தோம், நம்மை பரலோகத்தோடு கூட சமாதானம் படுத்தி வைப்பதற்காக ஆக்கினை அவர் மேலே வந்தது. நமக்கு சமாதானத்தை எல்லாரும் அந்த வலது கையை உயர்த்தி நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்க, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே, இயேசு ராஜா மேலே வந்தது. ஸ்தோத்திரம். எந்த குடும்பம் பிரியக்கூடாதுன்னா, எந்த குடும்பத்தையும் ஏசு அப்பாவால் சமாதானப்படுத்த முடியும். சமாதானப்படுத்தும். என்னுடைய கணக்கு என்னன்னா, நான் பிரசங்கமே தொடங்கலை, கொஞ்சம் அப்படி இப்படிமா போகுது. எனக்கு நல்லா தெரியும் சரியாக தான் போகுதுன்னு சொல்லி. யாரா 4 எண்ணம் காணுங்க சண்டை போட்டு வந்தது. அப்படியே நம்ம பைக் வச்சுருக்கிறவங்க கை வைத்து காமிங்க பார்க்கலாம். எனக்கு 2 வீலர் இருக்குது, கார் இருக்குன்னு சொல்லுகிறவங்க கை வைத்து காமிங்க பார்க்கலாம்.
நம்ம ஹோண்டாவில், யமஹாவில், டிவிஎஸில், பஜாஜ்லலாம் வண்டி ரிப்பேர் ஆகியாச்சுன்னா ஹோண்டாவில் நீங்கள் வண்டி வச்சுருக்கிறீங்க, பஜாஜ் கம்பெனிக்காக கொண்டு போவீங்க, எந்த கம்பெனி கொண்டு போவீங்க? ஹோண்டா கம்பெனிக்கு தான். அப்போ முதல்ல நான் எனக்கு தந்த துணையை கர்த்தரே தந்தார் என நம்புகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆமேன் வருது, அதுக்கு அடிக்கிறாரு பாருங்க. நமக்கு உண்டா துணை? சீக்கிரம் தருவார். என்ன ஒருவேளை ஆண்டவர் சுத்தமாக்கி நான் அடுத்த முறை வந்தால் உங்கள் சிலுவையில் அறைவதற்கு நிறைய பேர் ஆவலோடு இருக்கார்கள். அப்போ கர்த்தரே எனக்கு துணையை தந்தார்னு சொன்னான். அந்த வண்டியில் வர்ற எந்த கம்ப்ளைண்ட்டையும் கர்த்தரே மாற்றவும் அவர் போதுமானவராக இருக்கிறார். சரிதானே? அப்போ நீங்கள் முதல்ல நம்பணும், கருப்போ சகப்போ எனக்கு தந்த துணையை கர்த்தரே தந்தது. என்ன பாருங்கள், இப்போ ஆமேன்னு வரல பார்த்தீங்களா? அங்கேயாக்க நமக்கு பிரச்சனை. இது எப்போ யோசிக்கணும்னா நிச்சயத்துக்கு முன்னாலே யோசிச்சிருக்கணும். வாழ்விலும் தாழ்விலும்னு கையை பிடிச்சாச்சுன்னா இந்த கல்யாணத்தில் மட்டும் பாருங்கள், எக்ஸ்சேஞ்ச் வாய்ப்பு கிடையாது. ஒரே ஒரு வண்டி தான் வாழ்க்கையில் வாங்க முடியும், ரிப்பேர் பண்ணி ஓட்ட முடியும். அதை எக்ஸ்சேஞ்சில் போட்டு மாற்றவும் முடியாது, ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாது, சேல் பண்ண முடியாது, OLXில் போட முடியாது. அது இடையிடையில போகும், பிரேக்ஸு போகும், கிளச்சு பிளேட்டு போகும், அப்படி இப்படின்னு சரிப்படுத்தி கர்த்தர் தந்ததை அவரே அழகாக எல்லாம் சரிப்படுத்தி தந்துடுவார். ஆனால் கொண்டு வரணும், அவருக்கு பக்கத்தில் கொண்டு வரணும். கேட்டிங்களா? ஏனென்றால் அவருடைய பெயர் சமாதான பிரபு. நான் படித்த பாடம் என்னென்னா, கர்த்தர் எனக்கு வாகனங்கள் 2 வீலர் உண்டு, 4 வீலர் உண்டு, சர்ச்சில் வண்டி உண்டு. நான் அன்றைக்கே படித்தது என்னென்னா, சின்ன ஒரு வேலை வந்தாச்சுன்னா உடனே போய் கம்பெனியில் பார்த்துருவேன். என்ன தெரியும், அந்த சின்ன வேலை தான் பெரிய பிரச்சனையை ஒரு நாளைக்கு கொண்டு வந்தோம். என்னை இன்னும் சிலரை பார்த்துருக்கிறேன், எனக்கு விசுவாசிகளே பார்த்துருக்கேன், என் உடன் இருக்கிறவங்களே பார்த்துருக்கிறேன். முதல்ல பிரேக் கொஞ்சம் குறையும் போதே சரிப்படுத்தும். முதல்ல பிரேக் ஷூவை சரிப்படுத்துவாங்க, அப்புறம் காலில் போட்டிருக்கிற ஷூவை சரிப்படுத்துவாங்க. சில பெண்களை தெரியுமா, பிரேக் பிடிக்க மாட்டாங்க, காலாலே பிடிச்சிருவாங்க. அவங்களுக்கு பிரேக் ஷூ பார்க்கணும், கால் ஷூ பார்த்தா போதும். அப்போ இங்கே பார்ப்பாங்க, அப்புறம் அது நிற்காது, அப்புறம் ஆக்சிலேட்டர் கேபிள் கட் ஆகும். கடைசியில் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு விழுந்து உரைச்சிக்கிட்டு அடுத்த நாள் பாஸ்டர் சாட்சிக்கு டைம் வேணான்னு கேட்குறது. கடந்த நாட்களில் சாத்தான் பயங்கரமாக என்னுடைய வண்டியில் விளையாடினான் அப்படிங்கிற. அவன் சொல்லுவான், அக்கா உண்மையிலே நான் இல்லை, உண்மையிலே அக்கா அது நான் இல்லை. அப்போ நீ இல்லாமல் யார் யாது? நீதாம்மா, உன் புத்தி சரியில்லை. மொத்தத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மொத்தம் வண்டி எங்கேயாவது நின்ன பிறகு கொண்டு வர்றது, அப்போ பெரிய பிரச்சனையாக மாறிடும், பெரிய செலவு வச்சிடும். அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், உபவாசம் போட வேண்டியது இருக்கும், கொஞ்சம் மாற வேண்டியது இருக்கும், சில பார்ட்டெல்லாம் அங்கங்கே உடஞ்சிருக்கிற சுற்றியில் வச்சு அடிக்க வேண்டியிருக்கும். எல்லாம் அடித்து சரிப்படுத்துகிற கொஞ்சம் நாளாக. ஆரம்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனையை அப்பா கிட்ட கொண்டு வந்துடுங்க. அவருடைய பேர் சமாதான பிரபு. சமாதான பிரபு. நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் கட்டி எழுப்புவார்னா, நம்முடைய குடும்பங்கள் சாட்சியாக நிறுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். நான் கண்டதில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், அண்ணன்மார் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுனால சொல்கிறேன், நீங்கள்லாம் ஒரு 30 செகண்டு கண்ணை மூடி வச்சுக்கிடுங்க. அப்புறம் உங்களுக்கு நான் பேசணும் கோவம் வரும். என் அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, சகோதரர்களே, நாம் ஒரு காலம் இவர்களுக்கு முன்பாக ஜெயித்து கொள்ளவே முடியாது. வீட்டிலே தோற்றால்தான் வெளியிலே ஜெயிக்க முடியும். நான் போன மாதத்தில் ஒரு கல்யாணத்தில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அந்த பாஸ்டர் நல்லா சொன்னார்,
பாஸ்டர் நீங்கள் தான் வந்து பிரசங்கம் பண்ணணும். நான் சொன்னேன், நான் வரல பாஸ்டர். என்னை ரொம்ப நேசிக்கக்கூடியவர் அங்கே கேரளா பார்டரில். பாஸ்டர் நீங்கள் தான் வந்து பிரசங்கம் பண்ணணும். அந்த குடும்பத்தார் எல்லோரும், குடும்பத்தார் யாருன்னே எனக்கு தெரியாது, குடும்பத்தார் யாருன்னே எனக்கு தெரியாது. சரின்னு சொல்லிக்கிட்டு அங்கே போனேன். அங்கே போய் பார்த்தா அந்த பையன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா ஃபுட்பால் பிளேயர் ஆகும். ஃபுட்பால் பிறகு ஸ்கூலில் எல்லாம் கோச். அப்படியே பார்த்தேன், தம்பி என்ன பண்ணுறப்பா? ஃபுட்பால் கோச். ஒன்று நிமித்தம் நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் உன் பொண்டாட்டியில் தோக்கிறதுக்கு நீ படித்தாதான் நீ வெற்றி பெறுவேன்னு சொன்ன. நீங்கள் இவங்கக்கிட்ட வாய் கொடுத்தெல்லாம் ஜெயிக்கலான்னு பார்த்தா வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு காரியத்தில் என்ன உங்கள் அம்மானு மட்டும் சொல்லி பாருங்க. நீங்கள் அம்மானு மட்டும் சொல்லுங்க. இவங்க அம்மா, அப்பா, அண்ணே, அக்கா, அம்மா, உன் பாட்டி, உன் பாட்டிக்கு அம்மா, இதெல்லாம் பேசி முடிச்சாதான் எங்களுக்கு ஆத்மாவுக்கு சாந்தியே வரும். ஆகையினால சமாதானத்துக்கு ஒரு வழி உங்களுக்கு சொல்கிறேன். சைலண்டாக இருந்துக்கிட்டேன். நான் அமைதல். நான் இந்த இங்கே வர்றதுக்கு முன்னால் இந்த மொபைலை சைலண்டில் போட்டு வந்திருக்கிறேன். அது எங்கெங்கே காணும். அக்கா தயவு செஞ்சு முறைக்காதீங்கக்கா, எனக்கு பயமாக இருக்குது. சிலர் முறைக்கிறாங்க. அடுத்து நான் மாறேன், உங்களுக்கு மாறுறேன். என்ன சமாதானம், அது நம்ம சைலண்டாக இருந்து பாருங்கள். கொஞ்ச நேரம் பேசுவாங்க, அப்புறம் பேசி பேசி அவங்க களைச்சி போய் படுத்து தூங்கிடுவாங்க. அப்புறம் அவங்களாலே முடியாமல் ஒரு கட்டத்தில் ஆகும்போது உண்மையை சொல்கிறேன். ஆனால் ஆண்களுக்கு இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். நான் இப்போ வரும்போது கூட நான் அருமையான சகோதரிட்ட பேசிட்டு வந்தேன். நான் இன்றைக்கி பெங்களூருக்கு போன வெள்ளிச்சை நேர் மதுரையில் நின்னேன். திங்கக்கிழமை தருமபுரி, திங்கள் செவ்வாய் புதன் வேளன் தருமபுரியில். இன்னைக்கு வெள்ளிச்சை நேர் பெங்களூரில் நிற்கிறேன். நாளைக்கு கூட்டம் முடித்தோடனே திரும்ப தருமபுரிக்கு போவேன். திங்கள் செவ்வாய் புதன் தருமபுரியில் கூட்டம் முடித்து திரும்ப வேலைக்கிழமையில் ஊருக்கு போவேன். வேலைக்கிழமையில் ஊருக்கு போய் வெள்ளி சனி நேர் கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணுவேன். அப்புறம் அடுத்த திங்கள் செவ்வாய் பார்த்திங்கன்னா குளச்சலில் பிரசங்கம் பண்ணுவேன். அடுத்த செவ்வாய் புதன் பார்த்திங்கன்னு சொன்னால் கிளைக்கவலையில் பிரசங்கம் பண்ணுவேன். அடுத்த வெள்ளி சனி நேரம் இன்னொரு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணுவேன். அடுத்த 2வது நாள் ஊரில் இல்லை மஸ்கட்டுக்கு போயிடுவேன் ஒரு 10 நாளைக்கு. நம்ம இப்படியே சுற்றிட்டு நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு வீட்டில் ஒரு மனைவி இருக்கிறதுனால. நமக்கு வீட்டில் சீனி தீர்ந்து போச்சுன்னு சொன்னால் சுகரை வாங்கி போட தெரியும். வாஷிங் மிஷின் தீர்ந்து போச்சுன்னு ரிப்பேர் ஆச்சுன்னா ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி வைக்க தெரியும். என்ன இது தான் நம்மளால் செய்ய முடியும். ஆனால் ஒரு சகோதரி இல்லாமல் குடும்பத்தை கட்டவே முடியாது. இதுக்கு இவங்களாக்கும் கை தட்டி இருக்கணும். அதுலேயும் பொறாமை பாருங்க. ஏன்னு சொன்ன என்னை விட உங்களை பற்றி பாஸ்டருக்கு நல்லா தெரியும். உண்மை சொல்லுகிறேன், உண்மை சொல்ல சகோதரிகள், நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, பைபிளே அப்படி தான். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுக்கிறாள். நீங்கள் நாங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். மாதம் 5 லட்சம் வேணாலும் இவர் சம்பாதிக்கலாமே தவிர வீட்டில் நீங்கள் இல்லைன்னா குடும்பத்தை கட்டவே முடியாது. குடும்பத்தை கட்டவே முடியாது. அந்த அபிஷேகத்தை கிருபையை கர்த்தர் உங்கள் மேலே தான் வச்சிருக்கிறார். ஆகையினால ஆண்டவர் ஜாடிக்கு ஏற்ற மூடியைத்தான் தருவாரே தவிர நான் பயங்கர ஆக்சிலேட்டர் ஆகும். நான் ஆக்சிலேட்டராக இருந்தால் என்னுடைய மனைவி பிரேக்காகத்தான் எடுப்பாள். ஒரு குடும்பத்துக்கு 2 ஆக்சிலேட்டர் இருந்தான்னு வச்சுக்கிடுங்க, வண்டி சீக்கிரம் உடஞ்சி போயிடும். பாஸ்டர் நான் ரொம்ப நல்ல தாராள மனசு பாஸ்டர். கர்த்தர் ஒரு ஏற்ற துணையை தருவார். உங்களுக்கு எல்லை கோடை வரையறுக்கிற ஒரு துணையை தருவார். பாஸ்டர் நான் யாருக்குமே அடங்க மாட்டேன் பாஸ்டர். உங்களை அடக்குகிற ஒரு நல்ல மாமி அவளோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், அது கர்த்தர் வச்ச நியமம். கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருவாராக.
நான் எவ்வளோ எனக்கு சொல்லணும்னு தோணிச்சு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த வலது கையை வேற்றுங்க பார்க்கல, பிள்ளைகள் பெரியவங்க அத்தனை பேர் கையை வேற்றி சொல்லுங்க பார்க்கல, சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. சொல்லுங்கள் அப்படியே ஒரு 30 செகண்ட் ப்ரேயர் பண்ணுங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டில், எங்கள் தொழிலில், எங்கள் சபையில் சமாதானம், இயேசுவினால் உண்டாகிற சமாதானம் அது உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் சமாதான பிரபு, நீர் சமாதான பிரபு, நீர் சமாதான பிரபு. ஹல்லேலூயா. அப்படியே வலது கையை உயர்த்தியே சொல்லிருங்க பார்க்கலாம். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே. சரி, எல்லாரும் என்ன கவனிங்க. நான் அப்படியே மெல்ல மெல்ல செய்திக்குள்ளாக வர்றேன். எத்தனை சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி அழகாக தருகிற நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். இயேசு இங்கே வந்ததுனால இரு திறத்தாரையும் சமாதானப்படுத்துகிற வேலையை அவர் செஞ்சார். அதை நம்ம பார்த்தோம். இனி நான் இந்த செய்திக்குள்ளாக வர்றேன். நான் கேட்ட கேள்விக்கு பதிலுக்கு வருகிறேன். என்னென்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 33.5 ஆண்டுகாலம் வாழ்ந்தார். அதில் 3 வருஷம் தன்னுடைய ஊழியத்தை செய்தார். ஊழியத்தின் முடிவில் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழும்பி உயிர் தெழுந்த பிறகு 40 நாட்கள் இந்த பூமியில் சுற்றி திரிந்து 40வது நாளிலே பரலோகத்துக்கு போயிட்டார். பரலோகத்துக்கு போன இயேசு போவதற்கு முன்பாகவே சொன்னார், நான் போன பிறகு கண்டிப்பாக திரும்ப வருவேன் என்று சொன்னார். கண்டிப்பாக இயேசு வருவார். நான் வருகை பற்றி இன்றைக்கு எனக்கு பேசி நான் முடித்து கொள்ள மாட்டேன். ஒரு சின்ன ஒரு முன்னுரை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இயேசுடைய 2வது வருகை நிச்சயமானது, நித்தியமானது, சத்தியமானது. இந்த 3 வார்த்தையும் சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமானது, நித்தியமானது, சத்தியமானது. அது எப்படின்னு சொல்லுகிறேன். நீங்கள் எழுதுகிறவங்க எழுதி கொள்ளலாம். நான் இனே ரெஃபரன்ஸ் எல்லாம் நானே சொல்லிடுறேன். வாசிக்கிறவர்கள் நிற்க வேண்டாம், என்னே நீங்கள் பாருங்கள். பைபிளில் புதிய ஏற்பாட்டில் 4 பேர் சுவிசேஷத்தை எழுதினார்கள். யார் யார் எழுதினார்கள்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதில் 2 பேர் தான் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை சொன்னார்கள். யார் யார்? மத்தேயும் லூக்காவும். ஆனால் 4 பேரும் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தையும் இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகையும் சொல்லியிருக்கிறதுனால இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே வருவார். இனி 2வது ப்ரூஃப். புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் உண்டு, 260 அதிகாரங்கள் உண்டு. 27 புத்தகங்கள், 260 அதிகாரங்களில் 300க்கு மேற்பட்ட வசனங்களிலே இயேசுடைய 2வது வருகையை மையப்படுத்தி இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகை ரொம்ப முக்கியத்துவமானது. இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே வருவார். இப்போ பாருங்கள், இங்கே இருந்து ஒரு 260 கிலோமீட்டர் அப்படின்னா ஏறக்குறைய சேலம் போயிடலாமா? 260 கிலோமீட்டர் அப்படி வச்சுக்கோமே. 260 கிலோமீட்டர் போகிற தூரத்தில் 300 இடங்களில் எச்சரிக்கை 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 அப்படின்னு சொல்லியும் நான் கேட்காம போயிட்டேன்னா கண்டிப்பாக நான் ஆபத்தில் அகப்படுவேன் தானே. அப்போது இந்த 260 அதிகாரங்களில் 300க்கு மேற்பட்ட வசனங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகை ரொம்ப முக்கியமானது. நம்பர் 3, இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து இந்த உலகத்தில் சொன்னது ஒரே ஒரு தூதன். மரியாளுக்கு வீட்டில் வந்தார். அதே ஆள் தான் யோசேப்புக்கு வீட்டுக்கும் போனார். சொன்னார், மரியாளை பார்த்து சொன்னார், நீ கவலைப்படாத, பயப்படாத, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் உலகத்தின் பாவத்தை நீக்கி ஜனத்தை ரட்சிப்பார் என்று சொல்லி அவர் பிறப்பை குறித்து சொன்னது ஒரு தூதன். ஆனால் இயேசு திரும்ப வருவார் என்று சொல்லி அறிவித்தது 2 தூதர்கள்.
அப்போஸ்தலர் 1:11 இயேசு எடுத்துக்கொள்ளப்படுறதான நேரத்தில் வாசிக்க வேண்டாம், என்ன பார்த்தா போதும்னா, இப்போ 11 சீசர்கள், யூதாஸ் போயிட்டான், 11 பேர் வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறதான நேரத்தில் 2 பேர் வந்து சொல்கிறார்கள், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்பவும் வருவார். அது எத்தனை பேர் தெரியுமா சொன்னாங்க? 2 பேர். ரொம்ப முக்கியத்துவம் ஆகையினால 2 பேர் வந்தார்கள். ஆகையினால நம்முடைய இரட்சகராகிய இயேசு நிச்சயமாகவே கண்டிப்பாகவே அவர் வருவார். இனியும் பார்த்தீங்கன்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டிலிருந்து குறைந்தபட்சம் 8 பேரை எனக்கு சொல்ல முடியும் இயேசு வருவார் என்று அறிவித்த 8 பேரை சொல்ல முடியும். நான் அங்கே விட்டு விடுகிறேன், ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுக்கிற நேரம் இல்லை, விட்டு விடுகிறேன். திரும்ப திரும்ப பேதுரு தன்னுடைய நிருபத்திலே சொன்னார், அவர் வருவார் என்று சொன்னார். அவர் வருவார், தாமதிக்கிறார் என்று சொல்லவர். தன்னுடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் மனம் 2 பேதுரு 3:8-9 இருக்கும். எந்த மனுஷனும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தாமதம் பண்ணுகிறார். வருவார் என்று பேதுரு சொன்னார். இயேசு கிறிஸ்துடைய மார்பிலே சாய்ந்திருந்த யோவான் நிருபத்திலையும் சொன்னார். 1 யோவான் 2:28 சொன்னார், இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வருகையில் அவர் வெளிப்படும் போது அவருக்கு நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பதற்காக விழித்திருங்கள் என்று சொல்லி நிலைத்திருங்கள் என்று அவர் வருவார் என்று நிருபத்திலே சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினவர் அதே யோவான். அவர் திரும்ப திரும்ப சொன்னார், அவர் வருகிறார், அவர் வருகிறார், அவனுக்கு நான் நினைக்கிற கிரியை என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி எழுதி முடிக்கிறார். ஸ்தோத்திரம். யாக்கோபு, இயேசு கிறிஸ்துடைய சகோதரனாக யாக்கோபு, அவர் சொன்னார், அவர் வாசற்படி எண்டையிலே வந்து நிற்கிறார், அவர் வரும் அளவுக்கும் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி. அப்போ எல்லாரும் சொன்னார்கள். புதிய ஏற்பாட்டில் நிருபங்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள். பவுல் ரோமர்லேருந்து அங்கே அட்டவரைங்க எல்லா புத்தகத்திலே சொன்னார். ரோமரில் மறைமுகமாக சொன்னார், இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிட்டுன்னு சொன்னார். பிலிப்பியரில் டைரக்டாக சொன்னார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இந்த கர்த்தராக இயேசு என்ன இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 3:20 இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:16 சொன்னார், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் ஆகாயத்தில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்ட இவ்விதமாக எப்பொழுது கர்த்தருடன். கொரிந்தியரில் சொன்னார், 1 கொரிந்தியர் 15:51 சொன்னார், இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 15:52 இருக்கிறது, எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்கள் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்க. நிருபத்தில் எல்லாரும் சொன்னார்கள், இயேசு வருவார். இந்த பெங்களூரில் எலக்ட்ரானிக் சிட்டியில் இருந்து இந்த 2025 நவம்பர் மாதத்திலே நான் சொல்லுகிறேன், சபையே, நான் உங்களை ஒருவேளை உற்சாகப்படுத்தி போகலாம், ஆனால் இதுக்கு அப்புறமாக ஒன்றை சொல்லுகிறேன், எங்கள் பிரசங்கத்திற்கு கதாநாயகனும் கதாபாத்திரமாக இருக்கிறவர் திரும்ப நிச்சயமாகவே வருவார், நிச்சயமாகவே வருவார், நிச்சயமாகவே வருவார். இந்த வார்த்தையை நான் சொல்லணும்னு உற்சாகப்பட்டுக்கிட்டே இருக்கிறதான நேரத்தில் பாஸ்டர் அழகாக அந்த பாட்டை வரும்போதே பாடிட்டு நிற்கிறார். அந்த பாட்டில் இருக்கிறது, நம்முடைய கண்கள் அந்நிய கண்களில் நம்முடைய கண்களே காணும் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் எனக்கு நேரம் இல்லாததுனால கொஞ்சம் தொட்டு வைத்து முடிக்கிறேன். என்ன இப்போ இயேசு கிறிஸ்துவே சொன்னார், என்ன சொன்னார் என்றால், சீசர்களை பார்த்து சொன்னார், இங்கே பாருங்க, நான் வந்ததெல்லாம் சரி, நான் மரித்தேன், அடக்கம் பண்ணப்படுவேன், நான் உயிரோடு கூட எழும்புவேன், நான் போவேன், நான் ஒரு இடத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்துவேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல உங்களை வைத்துக் கொள்ளும்படியாக வருவேன்னு சொன்னார். இது சொன்ன உடனே சீசர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆவல் வந்து விட்டது. என்ன தெரியுமா ஆவல்? இவர் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தினார்னா அது நிச்சயமாகவே அது மகிமையாக தான் இருக்கும். நான் சொல்கிறதுக்கு நீங்களும் மகிமையாக இருக்கும்னு நம்பினீங்கன்னா ஒரு ஆமேன்னு சொல்லணும். 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 புருஷர்கள் பிளஸ் ஸ்திரீகள் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்பதற்கு வல்லமை படைத்தவர் நமக்கு ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தினால் நிச்சயமாகவே அது மகிமையாகத்தான் இருக்கும். எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? நம்புகிறோம். வெள்ளிக்காசு தேவை, வரிப்பணம் தேவை, போய் தூண்டில் போடப்பா. என்ன கான்ஃபிடென்ட்ல ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆண்டவருக்கு தெரியும், சமுத்திரத்தில் இவர் தூண்டில் யாது மீன் மாட்டும், அந்த மீனுடைய வாயில் என்ன இருக்கார்? அனந்த ஞானம் உள்ளவர், பார்வை உள்ளவர் சொல்றாரு. அவ்வளவு பார்வை உள்ளவர் இப்போ ஒரு வீட்டை நமக்காக ஆயத்தப்படுத்துகிறார் என்றால் அந்த வீடு மகிமை உள்ளதாக தான் இருக்கும்.
எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, எங்களுக்கு ஒரு வீடை கர்த்தர் பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார், எங்களுக்காக ஒரு வீடு பரலோகத்தில் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிங்க. பக்கத்தில் இருக்கிறவர்கள் பாகிஸ்தானியர்கள் அல்லன்னு சொல்ல உணர்வுள்ளவர்கள் பிடிப்பார்கள். ஒரு ஆளுக்கு கையாவது பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். நமக்காக. அங்கே பிடிச்சிட்டு என்ன பார்த்து நல்லா வருவீங்க நீங்கள் எல்லாம். சொல்லுங்க பார்க்கலாம். நமக்காக இயேசு ராஜா ஒரு வீட்டை அழகாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்மை சேர்ப்பதற்காக சீக்கிரமாக அங்கே இருந்து வரப்போகிறார். நம்புறீங்களா? என்ன சொன்னாங்க? அப்படி சொல்லவே இல்லை, நான் பார்த்துட்டு தானே இருக்கிறேன். அதை நம்புகிறவங்க கரங்களை தட்டி அப்பா ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, அந்த ராஜ்யத்துக்கு கதையை சொன்ன உடனே சீசர்களுக்கெல்லாம் இப்போ ஒரே உற்சாகம். ஆண்டவர் எப்போ அவர் வீர் எப்போ சம்பவிக்கும்? ஆண்டவர் பைபிளில் எங்கேயுமே நேரம் நாளை சொல்லவே இல்லை. மாறாக இயேசு அடையாளத்தை சொன்னார். இயேசு சொன்ன அடையாளங்கள் வீட்டில் போய் வாசிக்கணும்னா மத்தேயு 24 வாசிக்கணும், மார்க்கு 13வது அதிகாரத்தை வாசிக்கணும், லூக்கா 21வது அதிகாரத்தை வாசிக்கணும், லூக்கா 16வது அதிகாரத்தின் 20வது வசனத்துக்கு பின்னாலிருந்து வாசிக்கணும். திரும்ப சொல்கிறேன், மத்தேயு 24 வாசிக்கணும், மார்க்கு 13 வாசிக்கணும், லூக்கா 21 வாசிக்கணும், லூக்கா 16வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கணும். இந்த அதிகாரங்கள் எல்லாம் பார்த்தால் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் சிலது இருக்கிறது. சில அடையாளங்கள் வருகைக்கு பின்பு நடக்கிற அடையாளங்கள் இதில் இருக்கிறது. இப்போ என்ன கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசுகிறேன். அடுத்த ஒரு 30 நிமிடங்கள் தயவு செய்து கண்களை 1க்கு 2 தடவை அப்படியே ஒழித்து உஷாராக நீங்கள் இருக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் இப்போ கேட்குறாங்க இல்லையா, இயேசு முதல்ல என்ன அடையாளம் சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடையாளம் வீட்டில் போய் வாசிங்க, இப்போ வாசிக்க வேண்டாம். முதல்ல சொன்னார், ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொன்னவர். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்கள் உண்டாகும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், கள்ளத்திற்கதரிசிகள் எழும்புவார்கள், உபத்திரவம் பெருகும், அக்கிரம மிகுதியாகும், அன்பு தணிந்து போகும், நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும், லோத்து நாட்கள் நடந்தது போல இருக்கும், ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் சர்வஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கம். இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற ஆண்டவர் கோவிட் வரும்போது, கோவிடு வந்த காலத்தில் லாக்டவுன் டைமில் நிறைய பேர் சொன்னாங்க, இது இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு அடையாளம் என்று. நான் அதுக்கு முன்னாலவே பேசி கொண்டிருக்கிறேன். இது இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு மிக முக்கியமான அடையாளம் அல்ல, இதுவும் ஒரு அடையாளம், இதுவும் ஒரு அடையாளம், ஆனால் முக்கிய அடையாளம் அல்ல. இப்போ சொல்றேன், மிக முக்கியமான அடையாளம் என்னவென்றால், இப்போ எல்லாரும் பைபிளை திறந்து வாசிச்சிடலாமா? எல்லாரும் பைபிளை இப்போ திறந்துருங்க பார்க்கலாம். ரொம்ப உற்சாகமாக ஆவலோடு கூட இருக்கிறீங்க. இந்த ஆள் என்னமோ சொல்ல வர்றாரு, அது என்னன்னு பார்த்துருமே, அதுக்காகவே பைபிள் திறக்கிறவங்க இருக்கிறீங்க. பைபிள் திற மத்தேயு 24வது அதிகாரம் எல்லாரும் வாசிக்கணும். பக்கம் 38, தமிழ் பைபிளில் பக்கம் 38. நீங்கள் எடுத்த இதில் நீங்கள் வாசிக்கலாம். வாசிங்க 32, 33, 34 வாசிங்க பார்க்கலாம். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு பாருங்க. இந்த வசனம் மத்தேயு 24 இருக்கு, மார்க்கு 13 இருக்கு, லூக்கா 21 இருக்கு. மிக முக்கியமான அடையாளம். நான் இந்த பைபிளில் பல முறை வாசித்து பார்த்துருக்கிறேன், பல முறை வாசித்திருக்கிறேன். நான் கண்டதில் முக்கியமான அடையாளம் அத்திமரம் துளிர்க்கும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், அத்திமரம் துளிர்க்கும். இந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், அத்திமரம் துளிர்க்கும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் போது வாசற்படி எண்ணில் வருகிறேன் என்று சொல்லவில்லை. ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும் வாசல் படியில் வருகிறேன் என்று சொல்லவில்லை. மாறாக அத்தி துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாக வாசற்படி எண்ணில் வந்திருக்கிறார்.
இது அத்தி மரத்தை குறித்து ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன்னா 10 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் எல்லோரும் என்ன கவனமாக கவனிச்சுக்கிடுங்க. எல்லோரும் கவனிக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுகிறத புரியுதுன்னு சொல்லுகிறவங்க வர ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். இன்னும் கொஞ்சம் சத்தமாக வர ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அத்திமரம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், அத்திமரம் என்றால் இன்றைக்கு நாம் பார்க்கிற இஸ்ரேல் தேசம்தான் அத்திமரம். ஏனென்றால் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரத்தில் என் அத்திமரம் என்று சொல்லி தேசத்தை பார்த்து பேசினார். 2 ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் அத்திமரத்தில் முதற்தலம் பழுத்த பழங்களைப் போல உங்கள் முற்பிதாக்களை கண்டுபிடித்தேன் என்று சொன்னார். அப்போ அத்திமரம் என்கிற இஸ்ரேல் தேசம்தான் இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகைக்கு மிக மிக முக்கியமான அடையாளம். எல்லாரும் என்னையே பார்த்துக்கோங்க, என்ன பார்த்தானா உங்களுக்கு பிரசங்கம் பண்ணால கவனிச்சுக்கோங்க. இப்போ 3 பார்ட்டு உங்களுக்கு சொல்லுங்கள். அத்திமரம் எங்கே நடப்பட்டது, எங்கே பட்டது, எங்கே துளிர்த்தது. அப்போ 1வது என்ன சொன்னேன்? எங்கே, 2 எங்கே பட்டது, 3 இது 3ஐயும் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல்ல எங்கே நடப்பட்டது. அத்திமரத்துடைய மூல விதை யார் என்று சொன்னால் ஆபிரகாமுடைய சந்ததி. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லை, இஸ்ரேல் பாலஸ்தீனா, இஸ்ரேல் ஈரான் வார், இவர்கள் எல்லாம் யாருன்னு கேட்டால் ஆபிரகாமுடைய வம்சம். இந்த ஆபிரகாமின் மூலம் அத்திமரம் என்கிற இஸ்ரேல் இந்த பூமியிலே நடப்பட்டது. ஆகலால் தான் ஓசியா 9:10 அத்திமரத்தில் முதற்தரம் பழுத்த பழங்களைப் போல உங்கள் முற்பிதாக்களை கண்டுபிடித்தேன். இந்த அத்திமரம் அப்படியே வளர்ந்தது, 12 கோத்திரங்களாக மாறினது. 430 வருஷம் எகிப்தில் இருந்தது. 6 லட்சம் புருஷர்களோடு கூட வெளியே வந்தது. 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் நடந்தது. இந்த மரம் கானான் தேசத்திலே வந்து நடப்பட்டது. அது ஒரு பெரிய ஒரு மரமாக துளிர்த்தது. அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நின்றது. ஆனால் இந்த அத்திமரம் என்கிற இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை விட்டு விலகி போனபடினால இந்த அத்திமரம் பட்டது. எப்படின்னு சொல்லுகிறேன். ஒரு வசனத்தை நான் ஸ்டார்ட் பண்ணி விடுவேன், நீங்கள் தான் முடிக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். வீடு கட்டுகிறவர்கள் ஒரு வாட்டி கூட அதை சொல்லுங்க பார்க்கலாம், சேர்ந்து சொல்லணும். ஆனால் அழகாக சொல்லுங்க தெளிவாக. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. இந்த வசனத்துடைய அர்த்தத்தை நான் இப்போ சொல்லுகிறேன். 1 வீடு கட்டுகிறவர்கள், எல்லாரும் சொல்லுங்க. 2 ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல். வீடு கட்டுகிறவர்கள் யாரு தெரியுமா? முதலாவதாக இந்த பூமியில் சர்வ வல்லமையுள்ள தெய்வத்துக்கு வீட்டை கட்டினவர்கள் இந்த அத்திமரம் என்ற இஸ்ரவேலர்கள் அல்லது இன்றைய யூதர்கள். இவர்கள் தான் வீடு கட்டுகிறவர்கள். கல், தள்ளின கல் யாரு? இயேசுதான் அந்த கல். தானியேல் 2வது அதிகாரத்தில் கைகளால் பெயர்க்கக்கூடாத கல் சிலையை மோதினதாக இருக்கிறது. இயேசு என்கிற கல்லை வேண்டாம் என்று, ஆகாது, எங்களுக்கு தேவையில்லை என்று தள்ளினபடினால் நம்முடைய பிதாவாகிய தெய்வம் இயேசு என்கிற கல்லை புதிய ஏற்பாட்டு சபைக்கு மூளைக்கல்லாக மாற்றினார். இவ்வளவு புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு புரிஞ்சவங்க நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இயேசு இந்த பூமியில் வந்ததான நேரத்தில் இந்த அத்திமரம் அப்படியே மரமாக நின்றுச்சு. இவங்க சொன்னாங்க, இந்த இயேசு எங்களுக்கு வேண்டாம், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்க பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும் என்று கேட்டு வாங்கினதுனால இவர்கள் இயேசுவை தள்ளினபடினால இந்த அத்திமரம் பட்டது. கிபி 70வது ஆண்டில், கிபி 70வது ஆண்டில் தீத்து ராயன் ரோம சாம்ராஜ்யத்தில் ஆண்டு கொண்டிருந்ததான நேரத்தில் எருசலேமை முற்றுகையிட்டு, எருசலேமில் தேவாலயத்தை தீக்கொளுத்தி, எருசலேமில் கர்ப்பிணிகள் என்று கூட பாராமல் குழந்தைகள் எடுத்து சுவரில் மோதி அடித்து கொன்று இரத்தம் ஆறாக ஓட கிபி 70வது ஆண்டில் இருந்து 1948 வரைக்கும் இன்றைய இஸ்ரேல் தேசம் அன்றைய உலக மேப்பில் இல்லை.
கிபி 70லிருந்து 1948 வரைக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ நட்டது சுருக்கமாக சொல்கிறேன், எனக்கு வழக்கமாக பேசணும்னா 1.5 மணி நேரம் வேணும். உங்களை சுருக்கமாக, அத்திமரம் நடப்பட்டது எங்க? ஆபிரகாம் மூலமாக நடப்பட்டது கானான் தேசத்தில். இப்போ இயேசுவை தள்ளினதுனால கிபி 70 இது பட்டு போனது. ஆனால் கிருபையுள்ள ஆண்டவர் நம்முடைய இரட்சகராக இயேசு சொன்னார், நான் திரும்ப வருவேன், நான் வருவதற்கு முன்பாக இந்த பட்டு போன அத்திமரம் திரும்பவும் துளிர்க்கும். அப்பொழுது நீங்கள் நினச்சிக்கிடணும், அவர் வாசற்படியிலே வந்திருக்கிறார் என்று நினச்சிக்கிடணும். இவனும் புரிஞ்சவங்க கைகளை தட்டி அப்பாவுக்கு ஆமேன் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஆமேன். இனி அத்திமரம் எப்படி துளிர்த்தது அப்படிங்கிற சொல்கிறேன்னா, துளிர்த்ததை பற்றி. ஐயோ, இந்த பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டியில் சனிக்கிழமை கிளாக் ஸ்பீடாக ஓடுமோ பாருங்கள், அங்கே போயிட்டு பாருங்கள், 1 hour போயாச்சு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போது எப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்போ கிடச்சிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீ தான் நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்போ கிடச்சிச்சு? பாஸ்டர் அங்கிள், நாங்கள் இந்தியாவிலேயே இல்லை பாஸ்டர். மக்களை சொல்லு, 2047. இவனு ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். மக்களை உட்கார்ற. வெரி குட். 1947 ஆகஸ்ட் 15. இனி மிரட்டுனா எனக்கு சாப்பாடு தர மாட்டேன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம். அடுத்த வருஷத்தில் 1948 ஆண்டு மே மாதம் 14 இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசத்துக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு. என் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே நடக்கும். யாருமே நம்பலைங்க. இவர்கள் திரும்ப துளிர்ப்பார்கள், யாருமே நம்பலை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் தொகை எவ்வளோ தெரியுமா? 8 கோடி. இது கர்நாடகாவா? ஏறக்குறைய 6.25 கோடி இருக்காங்க, சரிதானா? கேரளாவில் 4 கோடி மக்கள் இருக்காங்க ஒரு ஸ்டேட்டில். ஆனால் இஸ்ரேல் என்கிற தேசத்திலேயே வெறும் 1 கோடி தான் இருக்காங்க மக்கள் தொகை. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இஸ்ரேல் என்கிற தேசத்தை சுற்றிலும் 22 அரேபிய நாடுகள் இருக்காங்க. சில நாடுகள் இன்னைக்கு அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாங்க. 22 அரேபிய நாடுகள் இருந்தும் இந்த சின்ன இஸ்ரேல் தேசம், அந்த நாட்டு இப்படி வால் போல இருக்கும். நீளம் அதிகமான ரோடு வெறும் 440 கிலோமீட்டர், அகலம் அதிகமான ரோடு வெறும் 135 கிலோமீட்டர். இந்த சின்ன நாடை எத்தனை பேர் சேர்ந்தோம் அசைக்க முடியாததுக்கு காரணம் என்ன? இயேசு ராஜா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை. பெங்களூரில் என்ன சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன். என் ஆண்டவர் கடைசி காலத்தில் அத்திமரம் துளிர்க்குன்னு சொன்னார். 1948 அவங்களுக்கு தேசம் கிடைத்தது. 2017 இப்போ இருக்கிற டொனால்டு ட்ரம்ப், நான் ரொம்ப வழக்கமாக சொல்லலை, நேரம் ஆயிரும். டொனால்டு ட்ரம்ப் இதுக்கு முந்தின வாட்டி பிரசிடெண்ட்டாக வந்ததான நேரத்தில் டெல் அவீவில் இருந்த அவங்க தலைநகரத்தை எருசலேமை மாற்றினார். தலைநகரம் கிடைத்தது. இனி அடுத்ததா இந்த யுத்தத்தின் நடுவில் ஆலயத்தை கட்டுவார்கள். ஆலயம் கட்டப்படும். தைரியமாக சொல்லுகிறேன், ஆலயம் கட்டப்படும். 2 வருஷத்துக்கு முன்னால் அவன் ஆலய வேலையை கட்டுமான வேலையை ஆரம்பிச்சிருந்தான்னா ஹமாஸ் பிரச்சனை பண்ணியிருப்பான், ஹிஸ்புல்லா பிரச்சனை பண்ணியிருப்பான். ஆகையினால இனி அவன் அங்கே ஆலயத்தை கட்டினான்னா ஹமாஸும் இல்லை, ஹிஸ்புல்லாவும் இல்லை, எல்லாத்தையும் அடித்து ஒழிச்சிட்டான். இனி அங்கே தேவாலயம் கட்டி அங்கே ஒரு பிரதிஷ்ட பண்டிகை நடக்குதுன்னு வச்சுக்கோமே, அதற்கு முன்பாக நம்மை சேர்ப்பதற்காக இயேசு ராஜா வருவார். இந்த சபையை தன்னோடு கூட சேர்த்து கொள்வதற்காக அவர் வருவார். எல்லாரும் பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாம் பைபிளை உயர்த்துங்க பார்க்கலாம். பார்க்கட்டும், நேற்றுக்குன்னு சொன்னேன், பைபிளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பைபிளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பைபிள் வானம் மாறினாலும் பூமி மாறினாலும் இது மாறவே மாறாது.
அத்திமரம் துளிர்க்கும் என்று இந்த பைபிள் சொன்னது உண்மையானால் இது துளிர்த்து நிற்கிற இந்த காலத்தில் ஏசப்பா நிச்சயமாகவே வருவார். ஏசப்பா நிச்சயமாகவே வருவார். கம்பீர சத்தம் ஒரு அல்லேலூயா. இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கடைசி காலத்தில் தானே வந்து நிற்கிறோம். இப்போ எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க அவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாகவே ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். ஒருவேளை இது குடும்ப ஆசீர்வாத கூடுகை என்று நீங்கள் வைத்திருக்கலாம். இதற்கு பின்னால் இந்த சபை என்கிற குடும்பத்தை வார்த்தைகளை கொடுத்து கர்த்தர் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவாராக. அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவாராக. அவருடைய வருகைக்காக ஆண்டவருடைய மிகப்பெரிய சவாலை இப்போ என்னன்னு சொன்னால் ஜனத்தை அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துவது. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க இந்த கூட்டங்கள் எங்களை கர்த்தருக்கு நேராக திருப்புறது அப்படிங்கிற உணர்வுள்ளவங்க மட்டும் அந்த வலது கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு விதத்தில் எங்களை ஆண்டவருக்கு நேராக அப்பா சமூகத்தில் கொண்டு வர்றதுன்னு சொல்லுகிறவங்க வலது கையை உயர்த்தி அப்படியே சோத்துறப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோத்துரம் 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 சோத்துரம். இனி இதோட தொடர்ச்சியை நான் நாளைக்கு பேசுவேன். நாளைக்கு எல்லாரும் வருவீங்களா? வர்றவங்கெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வரணும். ஆனால் இன்றைக்கி ராத்திரியில் ஒரு 15 நிமிஷமாவது ஜெபிக்கணும்னா. ஆண்டவரே, நாகர்கோவிலேருந்து ஒருத்தர் வந்தார், பஞ்சத்தில் அடிபட்டவர் போல் இருந்தார், அவரை நீர் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு வரணும். ஆனால் என்னாச்சு? கரங்களை உயர்த்தி வர ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் ஜெபிக்கணும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நேரம் 8:45 செய்திகள் தொடங்குகின்றன. இந்த செய்தி இப்போ தொடங்கு. இதெல்லாம் ஒரு முன்னுரை. எனக்கு தெரியும், நான் இந்த பிரசங்கத்தை முடிச்சுக்கிட மாட்டேன்னு தெரியும். நாளைக்கும் இன்றைக்கும் ஒரு செய்தியுடைய முன்னுரையைத்தான் இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறேன். இப்போ நம்ம செய்திக்குள்ளாக போகலான்னு சொல்லுகிறவங்க கையை விரிச்சு வரல இல்லையா சொல்லுங்க பார்க்கல. இப்போ ஆண்டவருடைய பெரிய சவாலே இந்த உலகத்தில் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி அவருடைய வருகையில் அவருடைய ராஜ்யத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். நாமை அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்து நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் ஒன்றொன்னா சொன்னேன். ரட்சிப்பு, ரெண்டாவது தகப்பன் பிள்ளை என்கிற உறவு, காலையில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வெளிப்பட்ட தேவ மகிமை. இன்றைக்கு மாலையில் எல்லாரும் பைபிளை திறங்க பார்க்கலாம். யோவான் பிரசங்கம் முடிஞ்சன்னு மூடி வச்சாச்சு இல்லையா? இப்போ தான் தொடங்குது பிரசங்கம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை எடுங்க பார்க்கல. 16 வந்துடுவோமா? 14 நாளை காலையில் பார்க்கலாம். 16வது அதிகாரம் 7வது வசனத்தை எல்லாரும் சத்தம் உயர்த்தி வாசிக்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். போதும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததினால நமக்கு கிடைத்த 4வது பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரு ஆசீர்வாதம். இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் சிக்னல் கிடைக்காத கிராமங்கள் இன்றைக்கி எத்தனையோ இருக்குது. நாங்கள் எத்தனையோ இந்த வாரத்தில் நான் பார்த்துட்டு தான் வரேன். எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறது. ஆனால் எந்த இடத்திலையும் ஆவியானவரை கூப்பிட்டா வந்து நம்மை தேற்றுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் வந்தாரா? அவர் வந்தார், அவர் வருவார், அவருடைய வேலையை முடிப்பார், போவார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவர் வந்தாரா? வந்தார், அவருடைய வேலையை இன்னும் முடிக்கலை. இயேசு வருகிற நாளில் தான் அவருடைய வேலை முடியும். அது வரைக்கும் அவர் நம்மை விட்டு போகவே மாட்டார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவர் இருந்தால் அந்த ஆவியானவர் எனக்கு வேணும்னு சொல்லுகிறவர்கள் கையை தட்டி ஆவியானவரேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரே. வாய்களை திறக்கணும், வாய்களை திறக்கணும், வாய்களை திறக்கணும். ஆவியானவரே
நல்ல வாய்களை திறந்து ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனே, ஆவியானவரே, எங்கள் மத்தியில வாங்கப்பா, எங்கள் வாழ்க்கையில வாங்கப்பா, எங்க சபையில வாங்கப்பா, எங்க குடும்பத்துல வாங்கப்பா, எங்க வீடுகளில் வாங்க ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. இந்த 2வது ராத்திரி வேளையில் ஆவியானவர் சிலரை தொடுவார், ஆவியானவர் சிலரை விடுதலை ஆக்குவார், ஆவியானுடைய அபிஷேகத்தை சிலருக்கு கொடுப்பார், ஆவியானுடைய வல்லமை சிலர் மேலே வைப்பார். இதுவரைக்கும் பேசாத பாஷைகளை பேசுவீங்க. ஆவியானவர் உங்க மேலே வருகிறார் என்றால் உங்களை பயன்படுத்த போகிறார் என்று நினைத்து கொள்ளுங்கள். உங்களை ஆண்டவர் நடத்த போகிறார் என்று நினைத்து கொள்ளுங்கள். உங்களை கர்த்தர் ஆவியானவர் பலப்படுத்த போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம நினைக்கிறோம், பாஸ்டர் இது கடைசி காலமா? எஸ், இது கடைசி காலம் தான். இந்த கடைசி காலத்தில் பிசாசு பயங்கரமாக போராடுறான் பாஸ்டர், பயங்கரமாக போராடான் பாஸ்டர். நான் நம்புகிறேன் பிசாசு பயங்கரமாக தான் போராடுறான். நான் நம்புகிறேன் பயங்கரமாக தான் போராடுறான். டெய்லி புதுசாக பாவம் வருது, புதுசாக பிரச்சனை வருது, புதுசாக ஆவிகளை அனுப்பி விட்டு இந்த பிசாசானவன் பயங்கரமாக போராடுகிறதான நேரத்தில் நான் அறிந்த கிறிஸ்துவை சொல்லுகிறேன், அவன் ஒரு ஆத்துமாவை பாதாளத்துக்கு கொண்டு போவதற்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் செயல்படுவான்னு சொன்னான். நான் ஆராதிக்கிற சத்திய தெய்வம் ஒரு ஆத்துமாவை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு 1000 மைல் வேகத்தில் அவர் செயல்பட்டு அவனுக்கு ஆவியை கொடுத்து, அச்சாரம் என்கிற ஆவியை கொடுத்து, முத்திரை என்கிற ஆவியை கொடுத்து, இந்த கடைசி நாளில் கையில் எடுத்து பயன்படுத்தி அக்கினியாக மாற்றி அவர்கள் ராஜ்யத்திலே கொண்டு வருவதற்கு தீவிரம் காட்டுகிற ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க அப்படி ஒரு ஆவியானவர் இருப்பார்னு சொன்னா? அந்த ஆவியானவர் எனக்கு வேணும்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம், கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியே, ஆவியானவரே, ஆவியே, பாடுங்க. ஆவியே, 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி சத்தமா. ஆவியே, 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, என் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். அதைத்தான் முதல்ல காட்டினேன். அத்திமரம் துளிர்த்து ஆயிற்று. இதுவே கடைசி காலம் என நான் நம்புகிறேன். நீங்க நம்பினா தலைக்கு மேல ஒரு கையை தட்டி வரு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நம்பினா தலைக்கு மேல கையை தட்டணும், வாயை திறக்கணும், இயேசுன்னு கூப்பிடணும், வாய்களை திறக்கணும். ஆவியானவரே வாயை திறங்க, இயேசுவின் நாமத்தில் நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக. பிள்ளைகள், வாலிபர்கள், முதியோர்கள் அத்தனை பேர் மேலையும் ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய வல்லமை. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஐயா நம்ம பாக்கியசாலிகள் ஐயா, பிரதர் நம்ம பாக்கியவான்கள் பிரதர். என் அம்மாமார்களே, அக்காமார்களே, தங்கச்சிமார்களே, நம்ம பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? இந்த கடைசி காலத்தில் அப்பா நம்ம வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு தேசத்தை அசைக்க போகிறார், நம்மை கொண்டு தேசத்தில் கிரியை செய்ய போகிறார். அந்த ஆளு நம்ம தான்.
தேவன் தேடின அந்த ஆளு நம்ம தான். தேவன் தேடின அந்த நபர் நம்ம தான். தேவன் ஏங்கிற அந்த தலைமுறை இந்த தலைமுறை தான். தேவன் அசைப்பதற்கு திட்டம் பண்ணின தலைமுறை நம்ம தலைமுறை தான். ஏதோ வந்தோம், ஏதோ ஒரு கூட்டத்தில் ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், உற்சாகப்பட்டோம், போனோன்னு இருக்கு. யாரும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு பெரிய ஆவலோடு கூட இருங்க. கடைசி கால அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தந்து தான் ஆகணும். யாக்கோபை போல போராடுகிறேன். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, என்னை தொட்டால் ஒழிய, என்னை நிரப்பினால் ஒழிய உம்மை விட மாட்டேன் என்று இருக்கிறவர்கள் வலது கையை உயர்த்தி ஆமென், ஆமென். நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நான் போக மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு அந்த கடைசி கால அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. இந்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் அச்சாரம் என்கிற ஆவி. சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 1:22 இருக்கிறது. வாசிக்க வேண்டாம் ப்ளீஸ். ஐயோ, அங்கேயே வச்சிருங்க. அப்போ எல்லாரும் சொல்லுங்க, அச்சாரம் என்கிற ஆவியானவர். அப்படின்னா என்னது? அச்சி ஆரமா? அச்சாரம்னா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அதனுடைய சரியான கிரீக்லேருந்து வெளியே எடுத்து பார்த்தா அச்சாரம் என்கிற வார்த்தைக்கு அட்வான்ஸ் என்ற அர்த்தம். அட்வான்ஸ். இதனுடைய அர்த்தத்தை பார்த்த உடனே நான் என் வீட்டில் என் சேரில் உட்காந்து இதை வாசிச்சுட்டு அட்வான்ஸ்னு பார்த்த உடனே அங்கே மூடி வச்சுக்கிட்டு, பைபிள் அங்கே மூடி வச்சுக்கிட்டு எழும்பி ஆராய்க்க போயிட்டேன். அப்போ என்னால் தாங்கவே முடியலை. நான் இந்த பைபிளை வாசித்து அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறேன். நான் இங்கே பாடும்போது மட்டும் இல்லை, நான் வசனம் வாசித்தாலே துள்ளி சாடிடுவேன். அச்சாரத்துடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அட்வான்ஸ். பாஸ்டர் சீக்கிரத்தில் ஒரு 5 கோடிக்கு ஒரு நிலத்தை வாங்க போகிறார். பொறாமை இல்லாதவர்கள் ஆமேன் சொன்னார்கள். இப்போ இல்லை, அப்போ 5 கோடிக்கு நிலத்தை வாங்க போகிறார்கள் என்றால் முதல்ல ஒரு 50 லட்சம் அட்வான்ஸாக போடுகிறார்கள். என்னால் முடியவில்லை தேவா. இந்த பெங்களூர்காரங்களுக்கு என்ன சொன்னா நம்புவாங்கன்னு தெரியலையே நாதா. நீங்க நம்பாட்டாலும் அது நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 50 லட்சம் அட்வான்ஸ். அப்போ மீதி எவ்வளோ இருக்கு? 4.5 கோடி இருக்கு. 4.5 கோடி அங்கே தனியாக பேங்க்ல வச்சிருக்காங்க. இப்போ 50 லட்சம் அட்வான்ஸ். அதே போல கர்த்தர் இந்த பூமியில் நம்மை பலப்படுத்துவதற்காக ஆவியானவரை அச்சாரமாக அட்வான்ஸாக கொடுத்திருக்கிறார். இந்த அட்வான்ஸாக கொடுக்கப்பட்ட இந்த ஆவியே இவ்வளவு நம்மை மகிழ்வித்து உற்சாகப்படுத்தும்னு சொன்னா, மீதி ஒரு பெரிய டெபாசிட் அங்க பரலோகத்தில் இருக்கிறது. அந்த மகிமை இதை விட 100 மடங்கு மேன்மையான மகிமை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். அந்த மகிமையை அனுபவிக்க போகிறவர்களுடைய அட்வான்ஸ் தான் ஆண்டவர் இங்க போட்டு இருக்கிறார். இப்ப ஆவி பெற்றவர்கள் கையை தட்டி ஆவியே, ஆவியானவரே, ஓ ஜீசஸ். நான் எங்க போனாலும் ஒரு கொஸ்டின் கேட்பேன், இங்கேயும் கேட்டு பாட்டுமே. இன்றைக்கு இயேசு வந்தா நீங்க எத்தனை பேர் பரலோகத்துக்கு போவீங்க? அந்த வலது கரத்தை ஒன்று உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எதுக்கு வந்தீங்க சர்ச்சுக்கு? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ராத்திரி தூக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம தட்டி எழுப்பினாலும் இன்னைக்கு இயேசு வந்தா, அதுக்கிடையில் ஒன்று தண்ணிக்குள்ள இறங்கி மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த ஆளெல்லாம் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கட்டு. அதுக்கும் சந்தேகம் மாட்டாருக்கு. கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். சரி, கை கீழே போடுங்க. படுக்கையில் தட்டி எழுப்பி கேட்டாலும்
நீங்கள் இயேசு வந்தால் பரலோகம் போய்வீங்களான்னு கேட்டால் தைரியமாக சொல்லணும், ஆமாம் போவேன்னு சொல்லணும். ஏன் தெரியுமா? நம்முடைய பேர் விசுவாசிகள். விசுவாசிகள் எல்லாம் கையை உயர்த்தி வரலே இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். கை கீழே போடாண்டாம். அந்த விசுவாசிகள் எல்லாம் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எதை விசுவாசிச்சிங்க? எதை விசுவாசிச்சிங்கன்னு கேட்டேன். அக்கா நீங்கள் 2 பேரும் கையை கீழே போடுங்க. நீங்கள் போவீங்க போகிற லிஸ்ட்டில். ட்ரீட்மெண்ட் அவியலுக்காக்கும். இப்போ எதை விசுவாசிச்சிங்கன்னு கேட்டேன். ஏசப்பாவை இந்த டயலாக் கூட அப்படின்னா அப்போவே நீங்கள் கையை வைத்திருக்கணும். இப்போ வருங்க பாஸ்டர் ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்தாலும் இதை வளர்க்காம நான் இன்னைக்கு போக மாட்டேன். தலைவர் ரொம்ப தெளிவு. நாங்கள் கையை வருத்திருந்தா எங்களுக்கு இவ்வளோ விளக்கம் கிடைச்சிருக்காதுன்னு. இப்போ விசுவாசிகள் எல்லாம் கையை வருத்தினீங்க இல்லையா? நான் சொல்கிறேன், விசுவாசம் என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் என்பது எபிரேயர் 11:1 நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயம். இதுக்கு பேர் தான் இதை நான் நம்பினால் நான் விசுவாசி. எல்லாரும் என்னைய பார்த்துக்கிடுங்க. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவுடைய உறுதி, இன்னொரு பார்த்து காணப்படாதவுடைய நிச்சயம். இது ரெண்டும் எனக்குள்ள இருந்தால் என் பெயர் விசுவாசி. இதுல ஒன்று மட்டும் எனக்கு உள்ளே இருந்தால் வெறும் விசுதான், வாசி வராது. புரியுதா? சரி, இப்போ நான் சொல்றேன், நம்பப்படுகிறவருடைய உறுதினா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நம்பப்படுகிறவருடைய உறுதி நான் சொல்றதுக்கெல்லாம் நீங்க எஸ்ன்னா நம்பப்படுகிற உறுதினா நான் நம்புறேன் இங்கே சர்ச்சில் கரண்ட் இருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்களா? நம்புறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கரண்ட் இருக்கா இல்லையா? உங்களை அதிலே நம்பிக்கை இல்லைன்னா நாளைக்கு கூட்டம் முடிச்ச பிறகு ஏதாவது உயர பிடிச்சி பார்க்கணும்னா கரண்ட் இருக்கான்னு. இன்னைக்கு வேண்டாம், நம்ம கூட்டம் நடத்தணும் நாளைக்கு. அப்போது கரண்ட் இருக்கு, நான் நம்புறேங்க. கிளாக்கு இருக்கு, ஸ்பீக்கர் நம்புறேன். இது நம்பப்படுகிற உறுதி. காணப்படாதோட நிச்சயம். நான் நிச்சயமா நம்புறேன் இந்த ஹாலில் காற்று இருக்கிறது. நீங்க எத்தனை பேர் அதை நம்புகிறீங்க? கையை உயர்த்திக்காம காற்று இருக்கிறது. அந்த கையை உயர்த்தினவங்க அந்த காற்றை காட்டுங்கள். நல்லா என்ன கவனிச்சுக்கிடுங்க, நல்லா என்ன கவனிச்சுக்க. இதெல்லாம் நம்ம பேசிக்காக மட்டும் பிடிச்சிக்கிட்டே கவனிச்சுக்கிடுங்க. நம்ம விசுவாச வாழ்க்கையே வேற மாதிரி போயிடும் பாருங்க. என்னன்னா காற்றை காட்ட முடியாது என்பதற்காக காற்று இல்லைன்னு வருமா? இவ்வளோ மனசில் வச்சுருக்கீங்களா? இப்போ இதை அப்படியே இயேசுவில் அப்ளை பண்ணி பார்ப்போம்னா, இதை இயேசுவில் அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல நீங்கள் ஒரு ஆமேன்னு சொல்ல நம்பினவர்கள் மட்டும். 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக என் இரட்சகராகிய இயேசு இந்த பூமியிலே மனுஷனாக வந்தார். 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிரோடு கூட எழும்பினார், எனக்காக 40 நாட்கள் இந்த பூமியில சுற்றி நடந்தார், 40வது நாளிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இவ்வளவு நம்பப்படுகிறவருடைய உறுதி. இவ்வளவு நம்புறவங்க மட்டும் 2 கையை உயர்த்தி ஒரு ஆமேன். இவ்வளவு நடந்தாச்சு. இனி இதை நடக்குமா? இனி இயேசு வந்து மரிப்பாரா? அடக்கம் பண்ணப்படுவாரா? இது ஏற்கனவே நடந்தாயிற்று. நம்பப்படுவடைய உறுதி. இனி காணப்படாதவடைய நிச்சயம். இந்த இயேசு போனது போல நம்மை சேர்ப்பதற்காக வருவார். இயேசு வந்தத பாஸ்டர் நீங்க பிரசங்கம் பண்றீங்க, நான் பார்க்கல, ஆனா விசுவாசிக்கிறேன், நிச்சயமாகவே அவர் வருவார். இதுவும் இருக்கிறது, இதுவும் இருக்கிறதுனால என்னுடைய பேர் விசுவாசி. இப்போ விசுவாசிக்கு அர்த்தம் புரிஞ்சவங்க தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுங்க, நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு விசுவாசி. அப்போ ஒரு விசுவாசிக்கு மேல பரிசுத்த ஆவி ஆண்டவர் போட்டுட்டார்னா நினைச்சுக்கிடணும், அட்வான்ஸ் போட்டாச்சுன்னு நினைச்சுக்கிடணும். அட்வான்ஸ் போட்டவங்களை
இந்த ஓனர் ஏமாற்றவே மாட்டாரு. அவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக, கூட்டி கொண்டு போவதற்காக அந்த தேவனாகிய இயேசு ராஜா அவர் சீக்கிரமாக வருகிறார். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், பரிசுத்த ஆவி பெற்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையிலே சொல்லுங்க, எனக்குள்ள இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்னு சொல்லுகிறாங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எத்தனை பேர் சொல்லுகிறீங்க என் மேல அட்வான்ஸ் போடப்பட்டுன்னு சொல்லுகிறவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எத்தனை பேர் நம்புகிறீங்க என்னை சேர்ப்பதற்காக தான் அவர் வரப்போகிறார்? இப்போ நம்புகிறவங்க தலைக்கு மேல கையை தட்டி, இன்னைக்கு இயேசு வந்தாலும் நான் போவேன். அது எப்படி போவேன்? ஆவியானவர் என் கூட இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் இருக்கிறார்னு சொல்லுகிறவங்க கவலையே படாதீங்க. அந்த ஆவியானுடைய வேலையே சும்மா ஆவியானவர் வந்தால் கை தட்டுறதுக்கும் அந்நிய பாஷை பேசுகிறதுக்கும் அப்படியே நல்லவர் நல்லவர்னு பாடுறதுக்கும் ஆடுறதுக்கு மட்டுமல்ல, இவருடைய ஒரிஜினல் பவர் அன்னைக்கு நமக்கு தெரியும். இந்த மண்ணின் கூடாரத்தை ஒரு இமை பொழுதுல மறுரூபமாக்கி அந்த விண்ணவர் கரத்தில் நம்ம கொண்டு போய் ஒப்பு கொடுக்கிற பெரிய வேலையை இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து செய்வார், எனக்குள்ளே இருந்து நடப்பிப்பார், நமக்குள்ளே இருந்து நடப்பிப்பார். ஆகையினால எனக்குள்ளே ஆவி இருக்கிறதுனால, பரிசுத்த ஆவி இருக்கிறதுனால என்னை சேர்ப்பதற்கு தான் கர்த்தர் வருகிறார். இப்போ இத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க, இப்போ எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? நான் முடிக்கிறேன்னா, யாராவது பரிசுத்த ஆவி பெறலைன்னா நீங்கள் அப்படியே முன்னால் வந்துடணும்னா இந்த ஜெப நேரத்தில் நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பைபிள் சொல்கிறது 2 பேர் ஒருமனப்பட்டால் கேட்டா தருவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாங்கள் 2 பேரும் பாஸ்டேஸ் ஆகும், நாங்கள் 2 பேரும் அழைப்பு பெற்றவர்கள், நாங்கள் 2 பேர் ஒருமித்து உங்களுக்காக ஜெபித்தா என் அப்பா நிச்சயமாகவே அதை செய்ய அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார், அதை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். பாஸ்டர் நம்ம 2-3 பேர் கேட்டா செய்வேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். இப்போ நம்ம கேட்க போகிறோம், எங்க சபையில் திரும்ப வந்த பரிசுத்த ஆவியானவர், திரும்ப அந்த உன்னதத்தின் ஆவியை கர்த்தர் ஊற்றுவாரே. ஆனால் யாராவது அந்த பரிசுத்த ஆவியை பெற்று இழந்து போயிருப்பீர்களே, ஆனால் நாங்கள் திரும்பவும் ஜெபிக்க போகிறோம். இழந்ததை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவாராக. எல்லாரும் இப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அவர் எடுத்துக்கிறேன்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம துதிக்க போகிறோம். 5 நிமிஷம் யாரும் அங்கே வேடிக்கை பார்க்கக்கூடாது, யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது, யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது.